ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருப்பட்டி குழிப்பணியாரம் எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் கோதுமை மாவு, 2 வாழைப்பழம், அப்புறம் கருப்பட்டி வெள்ளை கரைசல். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைக்க முடியும். இதோ கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் கோதுமை மாவு. இதை ஃபுல்லாமே நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பாகு கரைச்சலை வடிகட்டி சேர்த்துக்கணும். அடியில் கல் மண் ஏதாச்சும் இருக்கும், அதனால் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா அரைச்சி வரும். இல்லை வாழைப்பழம் கட்டி கட்டியாக இருக்கும். பார்த்தீங்களா, தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சோடா உப்பு சேர்த்துக்க போகிறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பஃபியாக வரும். ஏன்னா நம்ம உடனே இதை நம்ம சுட போகிறோம். சோடா உப்பு சேர்த்தா தான் நம்மளுக்கு நல்லா பஞ்சு போல் வரும். நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்சி வச்ச மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அதில் எல்லாத்துலேயுமே நல்லா நெய்யை சேர்த்துக்கோங்க. எல்லா குழியிலுமே ஈவனாக நெய் ஊற்ற போகிறோம். நல்லாவே தாராளமாக நெய் ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள பஞ்சு போல் இருக்கும் நமக்கு பணியாரம். பார்த்தீங்களா, இப்போ நம்ம மாவை எடுத்து ஊற்ற போகிறோம். நல்லா இந்த குழி ஃபுல்லாக ஊற்றுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதோடய ஃப்ளேவரு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வேக வைங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆக வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இப்போ நம்ம எடுத்துருவோம். அவ்வளோதான், சூடான சுவையான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு தாங்க. பார்த்தீங்களா, இப்படி பஞ்சு போல் வந்திருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.